நாட்டு அரண்மனை. கதை மாந்தர்கள் சேனாதிபதி காங்கேயன், மந்திரி மற்றும் நடன மங்கையர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தாங்கள் மகிழ்ச்சிக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? எப்போதும் நடனத்தை ரசித்துக் கொண்டு கலைகளிலேயே மூழ்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மந்திரியாரே, என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்கிறேன். ஒன்றும் மரியாதவராய் நீ. மன்னனை முழுவதும் போதைக்கு அடிமையாக்கி விட்டேன். இனி மன்னனால் சரியான ஆட்சி செய்ய முடியாது. பட்டத்தரசியான விஜயராணியும் எனக்கு பயந்து நாட்டை விட்டே ஓடிவிட்டார். இனி இது என்னுடைய சாம்ராஜ்யம். நான் வைப்பதுதான் சட்டம். என்னை எதிர்க்க ஒருவரும் இல்லை. விரைவில் மணிமகுடம் சூட போகிறேன். ஆட்சியின் கை கொண்டதும் உமக்கு தான் அமைச்சர் பதவி. நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்க நன்றாக தான் இருக்கிறது சேனாதிபதியாரே. ஆனால் பட்டத்தரசியான விஜயராணி எந்த நேரத்திலும் திரும்பி வர வாய்ப்புண்டு. அவர்களை நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவர்களுடைய வீரத்தையும் திறமையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். மிகுந்த தைரியமும் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியசாலியுமான அவர்கள் எங்கிருந்தாலும் நம்மை கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பார். திடீரென்று எப்போது வேண்டுமானாலும் வந்து விடலாம். நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட வேண்டும். வீணாக மனதிற்குள் பெருங்கோட்டையை கட்டிக் கொண்டிருக்கிறேன். பார்த்து எச்சரிக்கையாக இருங்கள். அவள் என்னதான் பட்டத்தரசியாக இருந்தாலும் அவள் ஒரு பெண் தானே. அவளால் நம்மை எதிர்த்து என்னதான் செய்ய முடியும்? அரசன் முழுவதும் மது போதையில் இருக்கும் போது ஒரு பெண்ணான பட்டத்தரசியின் அறிவும் புத்திசாலித்தனமும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. சேனாதிபதியாரே, ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் வரவில்லை என்றாலும் இளவரசன் இங்குதானே இருக்கிறார். இப்போது இளவரசன் சுடர்மணிக்கு 8 வயதாகிறது. வீரத்தாயின் ரத்தம் அவனுடன் ஓடுகிறது. இன்னும் 4-5 ஆண்டுகளில் அவன் இளைஞனாகி விடுவான். ஆட்சி செய்யவும் தயாராகி விடுவான். பிறகு நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? நம்மை சுற்றியுள்ள ராஜ்யங்களை ஆளுகச் செய்யும் மன்னர்களும் உங்களை மன்னராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி மன்னராவது, நான் எப்படி அமைச்சராவது? புரிகிறது மந்திரியாரே, நீ சொல்வது நிதர்சனமான உண்மைதான். அதற்கும் ஒரு தந்திரம் வைத்திருக்கிறேன் மந்திரியாரே. இளவரசனை அரண்மனைக்குள் வைத்து வளர்த்தால் தானே அவன் வீரனாக வளர்வான். அரண்மனையை விட்டு வெகு தூரம்
ஆஹா, அது என்ன புது திட்டம்? இளவரசருக்காகவும் ஒரு திட்டமா? உம்முடைய தந்திரம் என்ன மிரள வைக்கிறது சேனாதிபதியாரே. முழுமையாக கேளும் ஐயா, என் திட்டத்தை குறுக்கே பேசாதி. சரிங்க ஐயா, சொல்லும். நம்முடைய மணிப்புரி நாட்டை விட்டு சற்றே வெளியே செல்லும் வழியில் கானகம் ஒன்று இருக்கிறது. அங்கு என் பாலிய நண்பன் காளிமுத்து வசிக்கிறான். இளவரசனை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இளவரசனுக்கு இப்பொழுது 8 வயது தானே ஆகிறது. இதுவரை அவன் அரண்மனையில் கற்ற கலைகள் அனைத்தையும் சிறிது காலத்தில் மறந்து விடுவான். நாட்டிற்குள் என்ன நடக்கிறது என்ற தகவலே தெரியாது வளர்பவனால் எப்படி அரசாட்சிக்கு உரிமை கோர முடியும்? என்ன மந்திரியாரே, எப்படி என் யோசனை? அருமையான யோசனை சேனாதிபதியாரே. காலதாமதமின்றி இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஆமா ஆமா, யார் அங்கே? இளவரசன் சுதர்மன் எங்கே இருக்கிறான்? அவனை அழைத்து வாருங்கள். சேனாதிபதியாரே, என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள்? ஏன் என் முறைகளை கலைத்துவிட்டு இந்த பருத்தியுடைய அணியை செய்திருக்கிறீர்கள்? நாம் இப்போது எங்கே செல்கிறோம்? இளவரசரே, மன்னர் முழுவதுமாக போதைக்கு அடிமையாகிவிட்டார். பட்டத்தரசியான விஜயராணியும் மன்னரின் நிலையை கண்டு துயருற்று வாழ்க்கையை வெறுத்து எங்கோ சென்று விட்டார். அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? சேனாதிபதியும் நானும் அவரை தேடும் பணியில் ஈடுபட போகிறோம். பிறகு அரண்மனையில் உண்மை யார் நன்றாக கவனித்துக் கொள்வார்? ஆகையால் உண்மை நன்றாக கவனித்துக் கொள்வே உண்மை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். ஓ, அப்படியா? என் தாயை விரைவாக கண்டுபிடித்து விடுவீர்களா? எனக்கு என் அம்மாவை பார்க்க வேண்டும் போல தோன்றுகிறது. கண்டிப்பா இளவரசே, விரைவில் மகாராணியை கண்டுபிடித்து விடுவோம். அதுவரை நீர் என் நண்பன் காளிமுத்துவின் வீட்டில் இருக்கலாம். அவரை உண்மை நன்றாக கவனித்துக் கொள்வார். விரைவில் வந்து நாங்கள் உண்மை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறோம். சரிங்கய்யா. இளவரசரே, தாங்கள் இந்நாட்டு இளவரசர் என்று யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாம் தங்கள் பாதுகாப்பிற்கே. சரிங்க மந்திரியாரே, நீங்கள் சொல்வது போலவே நான் நடந்து கொள்கிறேன். வாங்க சேனாதிபதியே, வாங்க. தங்கள் வரவு நண்பரவாகட்டும். வாங்க மந்திரியாரே, வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எதுவும் காரியம் இல்லாமல் இருவரும் ஒன்றாக வரமாட்டேன். யார் இந்த சிறுவன்? இந்த சிறுவன் யாரும் மற்ற அனாதை. இவனை சிறிது காலத்திற்கு உன் பாதுகாப்பில் வைத்துக்கொள். அவனுக்காகும் செலவினங்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சரிங்கய்யா. சுதர்மா, இங்கே வா. வந்துட்டேங்கய்யா. அவரிடம் உன்னை பற்றி கூறிவிட்டேன். அவர் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொள். நாங்கள் சென்று வருகிறோம். சென்று வருகிறோம் பாருங்கள். சுதர்மா, இங்க வாப்பா. வந்துட்டேங்கய்யா. வீட்டை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்வதா? எப்படி? நான் செய்து காட்டுகிறேன். இப்படி செய். அப்படி பிடிக்காதே. அப்பப்பா, என்ன வெயில் கொடுமை! நாவரண்டு தவியாய் தவிக்கிறது. அதுவும் அருகில் ஒரு குடில் தென்படுகிறது. அங்கு சென்று நாம் தாகத்தை தணித்துக் கொள்ளலாம். ஐயா, வீட்ல ஐயா, வீட்ல யாருங்கய்யா? கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குங்களா? சுதர்மா, வந்துட்டேங்கய்யா. வாசலில் யார் இருப்பது என்று பார். யாருங்கய்யா நீங்க? என்ன வேண்டும்? தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் வேண்டும்பா. ஐயா, யாரோ ஒரு வழிபோக்கர் வந்திருக்கிறார். அவருக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். சரி, தண்ணீர் எடுத்து குடு. முன்பின் தெரியாதவிடம் பேச்சு எதுவும் கொடுக்காது. தண்ணீர் கொடுத்து அனுப்பிவை. இந்தாங்கய்யா, குடிக்க தண்ணீர். நல்லது தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. உன் பேர் என்னப்பா? சுதர்மன். குடிக்க தண்ணீர் கொடுத்து என் வயிறை குளிர வைத்தார். நீ நீரோடே ஆகும். பெரியவரே, தாகத்தில் தண்ணீர் கேட்டு குடித்ததும் இடத்தை காலி பண்ணும். வீண் பேச்சு எதற்கு? கிளம்புங்க கிளம்புங்க. நெடுந்தூரம் நடந்து வந்த கடைக்குங்க ஐயா. சற்று இங்கு ஓய்வு எடுத்து விட்டு செல்லலாமா? உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கருணை உள்ளம் காட்டுங்க சாமி. சரிங்க ஐயா, நீங்க இங்கேயே தாராளமா ஓய்வு எடுக்கலாம். உங்கள் கடைக்கு நீங்க உண்ண வந்துவிட்டு செல்லலாமே. இல்லையா, நீங்கள் கேட்டதே போதும். என் மனசும் என் வயிறும் நிறைந்து விட்டது. ஐயா, நான் யாரும் மற்ற அனாதைங்க. பெற்ற பிள்ளை நிற்கதையா விட்டு விட்டார்கள். நான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இங்க ஏதாவது வேலை இருந்தால் போடுங்க. 2 வேளை கஞ்சி ஊத்துனா போதும். இப்படி மூளையெல்லாம் முடங்கிக்கிறேன். இந்த சிறுவன் இந்த வயசுலயே கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செய்யறானே, இவனுக்கு ஒத்தாசையா நான் இங்கே இருக்குமா? சரிங்க ஐயா.
சுதர்மா, வந்துட்டேங்கய்யா. சற்று நேரம் உள்ளே செல். பெரியவரே, சொல்லுங்க ஐயா. இவன் தாய் தந்தை அற்ற அனாதை. போக்கிட எதுவும் இல்லாமல் இருந்தான். இவனுக்கு நான் மட்டுமே ஆதரவு. சரிங்கய்யா, நீங்க இங்கேயே தாராளமா இருக்கலாம். ஆனால் அவனிடம் அனாவசியமாக பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. சரிங்கய்யா, நீங்கள் செய்த உதவியை நான் என்றுமே மறக்க மாட்டேன். நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன். ஆமாங்கய்யா, உங்கள் காலுக்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறீர்கள்? எனக்கு சில காலமாக உடல்நிலை சரியில்லைங்க ஐயா. வைத்தியத்திற்காக வெளியூர் செல்வதாக வேண்டியுள்ளது. நான் திரும்பி வர சில காலங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன். இந்த சிறுவனை யாரிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நீங்க இந்த சிறுவனை பத்திரமா பார்த்துப்பீங்களா ஐயா? சரிங்கய்யா, நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன். இந்த சிறுவனை என் வசம் விட்டு செல்லுங்கள். நான் அவனை பாதுகாத்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் மருத்துவத்திற்காக செல்கிறீர்கள். பார்த்து பத்திரமாக சென்று விட்டு வாருங்கள். சரிங்கய்யா, நான் சென்று வருகிறேன். சுதர்மா, இங்கே வா. வந்துட்டீங்கய்யா. உங்க ஆளை விட்டு கலைகளை கண்டுகொள்ள ஆர்வமாக இருக்கிறீயா? ஆனந்தமாக இல்லைங்க ஐயா. சரி வா, உனக்கு வாழ் பயிற்சி சொல்லித்தருகிறேன். காலை விட்டு வைத்தியத்திற்காக வெளியூர் சென்ற பிறகு பெரியவர் தமக்கு தெரிந்த கலைகளான வான் பயிற்சியையும் வில் வித்தையும் சுதர்மனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் கேள்வி கல்விகளில் சிறந்தனாகவும் மாற்றுகிறார் மற்றும் தமக்கு தெரிந்த எல்லா கலைகளையும் அவனுக்கு கற்பிக்கிறார். சிறு சிறு வீட்டு வேலைகளை செய்ய தெரியாத சிறுவனாக இருக்கும் இளவரசன் சுதர்மனுக்கு இப்படி அரிய திறமைகளை கற்றுக்கொள்வது எளிதாக இருந்தது. குறுகிய காலத்தில் மேற்கூறிய தகுதிகள் அனைத்தும் பெற்றவனாக மாற்றினார். இதற்கு காரணம் பெரியவரின் கனிவான பேச்சும் அன்பான அரவணைப்பும் எளிமையான அணுகுமுறையும் என்றால் அது மிகையாகாது. காட்சி 4. கதைக்களம் மணிபுரி அரண்மனையின் கருவூலம். கதை மாந்தர்கள் சேனாதிபதி காங்கேயன், மந்திரி. மந்திரியாரே, இந்த கருவூல பெட்டியை எப்படிதான் திறப்பது? உமக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா? இல்ல சேனாதிபதி, எனக்கு எப்படி இது தெரியும்? இந்த அரண்மனையில் இருக்கும் கருவூலம் பற்றி எனக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. எனக்கு தெரிந்தவையாவும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். ஆமாம் ஆமாம், உனக்கு எங்க சொந்த புத்தி இருக்கிறது? நான் சொல்வதுதானே நீ செய்து கொண்டிருக்கிறீர். இந்த பூட்டு வித்தியாசமாக இருக்கிறதே. இதை திறக்கக்கூடிய சாவி எங்கேதான் இருக்கிறதோ என்பதுதான் தெரியவில்லை. அப்படி இந்த பெட்டிக்குள் என்னதான் இருக்கிறதோ எப்படியாவது திறந்து பார்க்கிற வேண்டும் என் மனம் ஆவலாய் தவிக்கிறது. எனக்கும் தான் சேனாதிபதி, எப்படி இந்த பெட்டியை திறப்பது? சிறிது யோசிப்போம். மந்திரியாரே, அரண்மனை கருவூல பெட்டியை திறப்பதற்கு தக்க சன்மானம் உண்டு என்று முரசு அறிவிப்போம். இந்த நாட்டில் ஒரு புத்திசாலி கூட இருக்க மாட்டான் இந்த பெட்டியை திறக்க. ஆம் சேனாதிபதி, நானும் இதைதான் நினைத்தேன். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆமாம் ஆமாம், என்ன அளவிற்கு நீ நினைக்க தொடங்கி விட்டாயா? நான் சொல்வதை செய்வதற்கு தான் நீ என்னை போல் யோசிக்க உனக்கு திறமை போதாதையா? நீ சொல்லி நான் செய்ய தொடங்கினால் அவ்வளவுதான், இந்த நாடு தாங்காது. நீ நீராகவே இரும். என்னை போல் நீ யோசிக்க வேண்டாம். சரிங்க சேனாதிபதி, நான் உங்க அளவுக்கு வந்துடக்கூடாது, உங்க அளவுக்கு யோசிக்க கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. சரி, அடுத்து என்ன செய்யலாம் அதை சொல்லுங்க. உடனடியாக முரசு அறிவிக்க கட்டளையிடுங்கள். அரண்மனை கருவூல பெட்டியை திறப்பவர்களுக்கு தக்க சன்மானம் உண்டு என்றும் கூறச் செய்யுங்கள். ஆகட்டும் சேனாதிபதி. யார் அங்கே? முரசு அறிவிப்பை அழைத்து வாருங்கள். காட்சி 5. கதைக்களம் மணிபுரி நாட்டு தெருவீதி. கதை மாந்தர்கள், முரசு அறிவிப்பவர். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அனைவரும் கவனமாக கேளுங்கள். அதாகப்பட்டது மணிபுரி நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் அரசாணை என்னவென்றால், நம் மணிபுரி ஆட்சியின் மன்னர் வாழ்க, சேனாதிபதி காங்கேயன் வாழ்க, மந்திரி வாழ்க. எல்லோரும் கவனமாக கவனியுங்கள், கூடி வாருங்கள், கவனமாக கேளுங்கள். அரண்மனையிலிருந்து வெளியிடப்பட்ட தகவல். அரண்மனையின் கருவூலத்தில் இருக்கும் கஜனாவை திறக்கும் தந்திரம் எவருக்கும் தெரியவில்லை. பொதுமக்கள் யாரும் கஜனாவை திறக்கும் தந்திரம் தெரிந்தால் அரண்மனையில் வந்து சேனாதிபதி காங்கேயனை அரண்மனையில் வந்து சந்திக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கருவூல பெட்டியை திறந்து கொடுப்பவர்களுக்கு
6 கதைக்களம் காடு கதை மாந்தர்கள் பெரியவர் இளவரசன் சுதர்மன். சுதர்மா, சொல்லுங்கய்யா. எனக்கு ஒரு முக்கிய வேலையாக நான் அரண்மனைக்குள் செல்ல வேண்டியிருக்கிறது. என் வேலை முடிந்தவுடன் விரைவாக நான் திரும்பி வந்து விடுகிறேன். அதுவரை நீ ஜாக்கிரதையாக இரு. தனிமையை உணரும் போது நீ கற்றுக்கொண்ட வில்வித்தையும் வாழ்பயிற்சியும் செய்திருப்பார். பயிற்சித்தான் ஒரு மனிதனை முழுமையாக்கும். எந்த ஒரு கலையையும் கற்றுக்கொள்வது எளிதுதான். ஆனால் கற்றுக்கொண்ட கலையை மனதில் உள்வாங்கி அதை தக்க சமயத்தில் வெளிப்படுத்துவதுதான் ஒரு வீரனின் சாமர்த்தியமாகும். சரிங்கய்யா, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன். அரண்மனையில் உங்களுக்கு அப்படி என்ன வேலை? சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா சொல்லுங்க, நானும் தெரிந்து கொள்வேன் அல்லவா? கவனமாக கேள் சுதர்மா. நீ எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன். உன் நலனில் நான் அக்கறை உள்ளவன். நான் யார் என்ற உண்மையை விரைவில் உனக்கு அறிவிக்கிறேன். காலம் கை கூடும் பொழுது கண்டிப்பாக நீ இதை தெரிந்து கொள்வாய். அதுவரை பொறுமையாக இரு. நான் வரும் வரை நீ ஜாக்கிரதையாக இரு. விரைவில் என் வேலையை முடித்துவிட்டு நான் திரும்பவும் வந்து விடுகிறேன். சரிங்கய்யா, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன். காட்சி 7 கதைக்களம் மணிபுரி அரண்மனை கருவூலம் கதை மாந்தர்கள் பெரியவர் சேனாதிபதி காங்கேயன் மந்திரி. ஊருக்குள்ளே பறை அறிவிப்பனுடைய சத்தம் கேட்டது ஐயா. எப்படிப்பட்ட பூட்டானாலும் நான் திறந்து விடுவேன். அந்த கலையை கற்றுத் தெரிந்தவன் நான். என்னால் தங்களுக்கு உதவ முடியும் என்று நினைத்து இங்கு வந்தேன். அரண்மனைக்குள்ளே இருக்கும் நம்மால் முடியாதது இந்த பெரியவரால் எப்படி முடியும் என்பதையும் பார்ப்போம். பார்க்க முதிய தோற்றமுடைய இவரால் எப்படி இந்த பெரிய பெட்டியை திறக்க முடியும்? அப்படி ஒரு முடிவு எடுத்து விடாதீர்கள் சேனாதிபதியாரே. யாருக்குள் என்ன திறமை இருக்கிறது யாருக்கு தெரியும்? சற்று பொறுத்திருந்துதான் பார்ப்போமே. நடப்பதுதான் நடக்கும். நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதையும் தான் பார்ப்போமே. எங்கள் உங்கள் திறமையை காட்டுங்கள். பெரியவரால் எப்படி முடியும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் முடித்து காட்டிவிட்டார். பெரியவரே, உங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கி உங்களை கௌரவிக்கிறோம். மேலும் உங்களுடைய திறமையை பாராட்டி அரண்மனைக்குள்ளே உங்களுக்கு ஒரு பொறுப்பை நியமிக்க உள்ளோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி சேனாதிபதியாரே, மிக்க மகிழ்ச்சி. எனது திறமையை மதித்து தாங்கள் தரும் பொறுப்பை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ள நான் விளைகிறேன். ஆனாலும் ஒரு கோரிக்கை. என் முதுமையை கருத்தில் கொண்டு என் சக்திக்கு உட்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தால் நான் தங்களுக்கும் இந்நாட்டிற்கும் உண்மையாக சேவை புரிவேன் என்று உறுதியளிக்கிறேன். ஆகட்டும் பெரியவரே, அப்படி ஒன்றும் கடினமாக வேலையாக இருக்காது. எங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் தக்க ஆலோசனை மட்டும் தாங்கள் வழங்கினால் போதும். இப்போது நீங்கள் செல்லலாம். நாங்கள் கூப்பிடும் போது வருகை புரிந்தால் போதும். சேனாதிபதியாரே, காட்சி 8 கதைக்களம் மணிபுரி நாட்டு அரண்மனை கதை மாந்தர்கள் சேனாதிபதி காங்கேயன் மந்திரி வெள்ளி நாட்டு அரசன் வேந்தன் கொன்றை நாட்டு மன்னன் கொற்றவன் பெரியவர் இளவரசன் சுதர்மன். இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனி அரசர் எழுந்து வந்து ஆட்சி செய்ய போவதும் இல்லை. மகாராணியும் நாடு திரும்ப போவதில்லை. இளவரசன் சுதர்மனோ காட்டிற்குள் முட்டாளாகவே வளர்கிறான். அரண்மனை கருவூல பெட்டியையும் திறந்தாகிவிட்டது. இன்று என் முடிச்சூட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்று விட்டால் நாம் நினைத்தது எல்லாம் ஈடேறும். என் முடிச்சூட்டு விழாவின் போது அண்டை நாட்டு மன்னர்கள் அனைவரும் இங்கு வருகை தர வேண்டும். அப்போதுதான் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. பிற்காலத்தில் எந்தவித பிரச்சனையும் வராது. என் முடிச்சூட்டு விழாவில் அண்டை நாட்டு மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு தந்தீரா மந்திரியாரே? ஆம் சேனாதிபதி. வெள்ளி நாட்டு மன்னனான வேந்தன், கொன்றை நாட்டு மன்னனான கொற்றவன் அனைவருக்கும் நான் அழைப்பு கொடுத்து விட்டேன். எல்லோரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதோ வந்து விட்டார்களே சேனாதிபதி, நம் அழைப்பை ஏற்று வருக வருக அரசர்களே, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் மணிமுடி சூட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி மன்னர்களே. நான் இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போகிறேன் மன்னர்களே. அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. மழை இல்லாமல் வறண்டு கிடக்கும் பால் நிலமாக என் நாட்டின் இயற்கை வளமும் குன்றி போய்விட்டது. அதே போல் தாய் பசுவை இழந்த கன்று போல் என் நாட்டு மக்கள் வழிநடத்துவார் என்று தத்தளிக்கின்றனர். எனவே என் நாட்டின் நலனிற்காகவும் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நானே ஆட்சி பொறுப்பை ஏற்க தயாராகிவிட்டேன். மக்களும் இதையே விரும்புகின்றனர். என் முடிச்சூட்டு விழாவிற்கு தாங்கள் அனைவரும் வருகை புரிவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மன்னர்களே. ஏன் என்ன
இளவரசர் சுதர்மனை எங்கள் கொண்டிருந்தீர்கள். இளவரசரை பார்த்து விட்டால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன சொல்கிறீர்கள் அரசரே? தாங்கள் சொல்வது எங்களுக்கு ஏதும் புரியவில்லையே. தாங்கள் இருவரும் சொல்வது அனைத்து உண்மை என்றால் ஏதாவது ஆராதை முன் நிரூபியுங்கள். பின்பு மணிமொழி சூட்டு விழாவை பற்றி ஆலோசிப்போம். ஒரு நிமிடம் மன்னர்களே. மந்திரியாரே, இப்பொழுது என்ன செய்வது? நம் நிலைமை இப்படி மோசமாயிற்று. அரண்மனையில் இருக்கும் பெரியவர் அழைத்து பற்றி ஆலோசனை கேட்கலாமா சேனாதிபதியாரே? சரி மந்திரியாரே, வாருங்கள். யார் அங்கே? பெரியவரை அழைத்து வாருங்கள். என்ன பெரியவரே, இந்த சிறுவனோடு வந்திருக்கிறேன்? என்ன மந்திரியாரே, இந்த சிறுவன் யார் என்று உனக்கு அடையாளம் தெரியவில்லையா? இவனை சிறியவன் என்று அலட்சியப்படுத்தாதீர். எதிர்காலத்தில் இந்நாட்டை ஆளப்போகிற அரசன் இவன். என்ன இளவரசன் சுதர்மனா இவன்? இளவரசன் தான் கல்வி கற்காத அறிவிலியாயிற்று, மூடனாயிற்று, எவ்வாறு நாட்டை ஆள முடியும்? போதும் நிறுத்தும் ஐயா. இனி ஒரு வார்த்தை பேச உனக்கு உரிமை இல்லை. கல்வி கேள்விகளில் வல்லனாகவும் வில்வித்தையிலும் வாழ்வித்திலும் பிறந்தனாகவும் ஆழக்கலைகள் 64 முறையாக கற்று தேர்வு செய்து வல்லவனுக்கு வல்லனாகவும் வீரனுக்கு வீரனாகவும் உருவாக்கியுள்ளேன் இவனை. இவனை நாங்கள் காலிமுத்து வசம் தானே ஒப்படைத்தோம். உங்களிடம் எப்படி வந்து சேர்ந்தான்? அரசவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் நான் யார் என்று சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. இனி மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவையோர் அனைவரும் சற்று பொறுங்கள். நீங்கள் இருவரும் நான் யார் என்று தெரிந்து கொண்டீர்களா? மகாராணியாரே, நீங்களா? சாதாரண பெண் என்று நினைத்து நீங்கள் போட்ட ஆட்டம் இப்போதே முடிவுக்கு வந்தது. புலி பதுங்குவது அச்சத்தால் அல்ல, பாய்வதுதான் என்ற பாடத்தை உங்கள் இருவருக்கும் கற்றுத்தரவே பொறுமை பார்த்தேன். இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் காப்பாற்றவே இத்தனை காலம் மாறுபடும் என்ற தாக்காலம் தரித்திருந்தேன். இளவரசன் சுதர்மனையும் தக்க சமயத்தில் உங்கள் முன் வந்து நிறுத்த காத்திருந்தேன். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பதில் குறுகிய காலகட்டத்தில் இளவரசன் சுதர்மன் நிறுத்தி காட்டிவிட்டார். இனி உங்கள் புலனிருத்திட்டார் பலிக்காது. மணிபுரி அரசியாரே, என்ன இது திருவிளையாடல்? வியந்து போகிறேன் தங்களின் திறமையை கண்டு. எப்படி இவ்வளவு காலம் முதியவர் இடத்தில் இருந்தீர்? மகாராணியாரே, தங்களின் ராஜதந்திரம் மிகவும் எங்களை வியக்க வைக்கிறது. தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று நேரிலேயே கண்டுவிட்டோம். நீங்கள் தான் வீரத்தாய். நாட்டு நலன் காத்திட இத்தனை காலம் வரை மாறுவேடத்தில் இருந்து இணைத்தவே சாதித்து விட்டீர்கள். தங்களின் மதிநுட்பம் மிகவும் பெருமைக்குரியது. அதை விட தங்களின் தாய் பாசம் மிகவும் போற்றக்கூடியது. இப்படி ஒரு தாய் அனைவருக்கும் வேண்டும். தன் மகனை வீரனாக வளர்ப்பதில் தாய்க்கு நீங்கள் யாருமில்லை என்பதை நிரூபித்து விட்டீர். வெளிநாட்டு வேந்தன் உரைத்தது போல தாங்கள் தான் வீரத்தாய். தாய் குலத்திற்கு பெருமை தாங்கள். என்ன துணிச்சல் காங்கையா! நீங்கள் இருவரும் உயிர் வாழவே தகுதியற்றவர்கள். உங்கள் இருவரின் சதித்திட்டத்திற்கு உடனடியாக நாடு கடத்த வேண்டும். விரைவில் தூக்குதண்டனையும் அறிவிக்கப்பட வேண்டும். மகாராணியும் இளவரசர் சுதர்மனும் தண்டனைக்கு உடனடியாக கட்டளையிடுங்கள். இனி நாட்டு மகாராணி விஜயராணியின் ஆலோசனைப்படியும் ஆட்சி பொறுப்பு இளவரசர் சுதர்மனுக்கே உரியது. ஆமா, உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். இவர்களுக்கு தண்டித்த காலதாமதம் வேண்டாம். நாட்டையும் மக்களும் பெரும் துரோகத்தில் இழைத்த துரோகி இவர்கள். இல்லை வேந்தர்களே, இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பு எனக்கு மட்டும் புரிதானதில்ல. ஆட்சி பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. இந்த நாட்டின் மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக உருவாகட்டும். ஒவ்வொருவரும் நாட்டு மலர்களே. இனி மணிபுரி நாட்டின் அக்கிரமம், சூழ்ச்சி, துரோகம் எதுவும் இருக்காது. பதவி ஆசையால் தவறிழைத்தவர்களுக்கு திருத்தி வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த ஜனநாயக ஆட்சி. ராசனின் ஆக சிறந்த படைப்பாளர் வீரத்தாயை அனைவரும் கண்டு கழித்தீர்கள். இந்நாடகம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அனைவராலும் ரசிக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இன்று அனைவரும் விரும்பும் குடியாட்சியை பாரதிதாசன் அன்றே முன்மொழித்துள்ளார். பெண்மையின் சிறப்பையும் தாய்மையின் மகத்துவத்தையும் வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் குடியாட்சியின் அவசியத்தையும் குடியாட்சியை நாடகம் நமக்கு கற்பிக்கிறது.